வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றிய உங்களுடைய நினைவுகள். அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே முன்னாள் முதல்வர், புரட்சி தலைவி என்றும் அம்மா என்றும் எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களை தெரியும். 1982 செல்வி ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆராலே கட்சியிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார். அவர் கட்சியில் சேர்கிற போது நான் கட்சியினுடைய இளைஞர் அணி, எம்ஜிஆர் இளைஞர் அணியினுடைய செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்தேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சி எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டார். ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தார். அந்த காலத்திலிருந்தே அவர் கட்சி நடவடிக்கைகளில் பங்கேற்கிற போது நானும் அவரோடு பல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது, வாய்ப்புகள் ஏற்பட்டது. அறந்தாங்கியில் 83 தொடக்கத்தில் கலைஞர் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதற்கு மாற்றாக அதிமுக சார்பில் ஒரு கூட்டம் போடுவதற்காக புரட்சி எம்ஜிஆர் அவர்களை வர வேண்டும் என்று அழைத்தேன். புரட்சி எம்ஜிஆர் சொன்னார், நான் வேண்டாம், செல்வி ஜெயலலிதாவை வைத்து அந்த கூட்டத்தை நடத்தேன்னு சொன்னார். அநேகமாக முதல் பிரம்மாண்டமான ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அறந்தாங்கியில் செல்வி ஜெயலலிதா அவர்களை அழைத்து சென்று இப்போ நிறையா யானை, குதிரை அதெல்லாம் வச்சு பெரிய வரவேற்புகள், நூற்றுக்கணக்கான மோட்டர் பைக்கில் ஊர்வலமாக அவரை திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக அழைச்சிட்டு போய் அறந்தாங்கியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். செல்வி ஜெயலலிதா மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக அந்த கூட்டம் நடைபெற்றது. அதிலிருந்து பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் அவரை சந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக கிடைத்தது. அதனால் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, ஜானகி ஜெயலலிதா அப்படிங்கிற இடைவெளியில் நீங்கள் ஜெயலலிதா பக்கம் போனதற்கான காரணம், அவங்களை ஆதரித்ததற்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஏன் ஜானகியை ஆதரிக்கலை நீங்கள்? ஒரு காரணம் வந்து, நம்பர் 1, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பரிபூர்ண அன்புக்கு பாத்திரமாக நான் இருந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமாக செல்வி ஜெயலலிதாவும் இருந்தார். ஸோ புரட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அவர் ஆதரிக்கிறாருங்கிறனால நானும் முதல்ல ஆதரிக்க ஆரம்பித்தேன். புரட்சி எம்ஜிஆர் மருத்துவமனையில் அப்பல்லோவில் இருந்த போதும் சரி, அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவமனையில் இருந்த போதும் சரி, மூத்த அமைச்சர்கள் இப்படி பல பேர் வந்து செல்வி ஜெயலலிதாவிற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அப்போ நான் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மருத்துவமனையில் புரட்சி எம்ஜிஆர் இருந்தபோது, இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த நேரம், புரட்சி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிறனால ஏற்படக்கூடிய அந்த அனுதாபம், இவற்றினாலேயே வெற்றி வந்துவிடும் என்பது பலருடைய கணக்காக இருந்தது கட்சிக்குள்ளே. இதே எண்ணத்தோடு ஜானகி அம்மையாரும் இருந்தார். நான் வந்து கலைஞர் போகிற போது தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் வந்து பெரிய கூட்டங்கள் வரும் அவருக்கு. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு, போட்டி போட்டு கூட்டம் நடத்துறதுக்கு நாவலரோ, அப்போது இருந்த ஆர்எம்இயோ, பண்டுட்டியோ, நானோ நாங்கள் யாரும் போனாலும் அது வந்து கலைஞருக்கு கூடுற கூட்டத்துக்கு நிகரான கூட்டமாக இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால் கூட்டம் சேர்க்கக்கூடிய சக்தி படைத்த செல்வி ஜெயலலிதா அவர்களை தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் இளைஞரணியை கூப்பிட்டு, மாநில அளவில் கூப்பிட்டு, அதிலேருந்து ஒரு அழைப்பு விடுத்து, அப்போ பொதுச் செயலாளர் திரு பாவுசா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை தேர்தலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தேன். இந்த அறிக்கை ஜானகி அம்மாருடைய கவனத்துக்கு டெல்லிக்கு, அங்கே அமெரிக்காவுக்கு போனவுடனே அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. ஏன் நீங்கள் ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமா, ஜெயலலிதா இல்லாமலே ஜெயிக்க முடியும், எதுக்கு நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க மாதிரி அவங்க வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. இப்போ நான் ஜானகி அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா, நீங்கள் வந்து வரும்போது வெறும் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியாக வர நினைக்கிறீங்களா, இல்லை முதலமைச்சர் மனைவியாக வர நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் நேரத்தில் என்ன மேக்ஸிமம் எப்படி எல்லாரையும் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தணும், ஜெயலலிதா ஒதுக்கி வைக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கோவமாக ஃபோனை வச்சுட்டாங்க. தொடர்ந்து அவங்க சுற்றுப்பயணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் போனார்கள். ஒரு தேர்தல் முடிந்தது, வெற்றி பெற்றோம். ஸோ அந்த காலகட்டங்கள்லையும் நான் வந்து தொடர்ச்சியாக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியில் தொடர்ந்து இருக்கணும், புரட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அவர் வந்து வேணால் அவர் மாற்றுறதுனா மாற்றிக்கட்டும், நீக்கட்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு வந்தார், உங்களையும் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அதனால் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்ததா சொல்கிறீங்க. ஜானகியும் ஜெயலலிதா கட்சிக்குள்ளே வர்றதை விரும்பலை. அப்போ முறைப்படி பார்த்தா
நீங்கள் முதலமைச்சருடைய மனைவி அப்படிங்கிற அடிப்படையில் ஜானகிக்கு தானே நீங்கள் ஆதரவு கொடுத்துருந்துருக்கணும். கரெக்ட். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து நான் சொன்னது புரட்சி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். புரட்சி எம்ஜிஆர் மறைந்த பிறகு கட்சி ரெண்டாக பிரிகிற போது அப்போ நான் பண்ருட்டியார், நாவலர், இந்த மாதிரி கேஎஸ் சார், ஒரு 4-5 அமைச்சர்கள் தான் இந்த சைடில் இருந்தோம். பாக்கியெல்லாம் வந்து ஜானகமாணியில் இருந்தாங்க. இல்லை, ஜெயலலிதா ஆதரவுங்கிற அந்த நிலைப்பாடை நீங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது எடுத்துட்டீங்க. அதான் நிலைப்பாடு. எம்ஜிஆர் இருக்கிற போதே நான் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தேன். அந்த காலகட்டங்களில் ஜானகம்மான்னு கொண்டு வரல. முதல்ல எப்படின்னா ஆர்எம்பி அவர்கள் தான் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகளுக்காக இருந்தது. அவருக்கு தான் எல்லோரும் சேர்த்து மற்ற அமைச்சர்கள்லாம் லாபி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்எம்பி இருக்கிற போது ஆர்எம்பிக்கும் எங்களுக்கும் ஒரே மாவட்டம், சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்கனவே இருந்தது. ரெண்டாவது, ஆர்எம்பியோட நாவலர் இருக்கா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அப்போ அதனால் நாவலர் ஏற்கனவே மூத்த அமைச்சருங்க முதல்ல நாவலரே முதலமைச்சராக இருக்கட்டும், சரி ஜெயலலிதா பொதுச் செயலாளராக வரட்டும் அப்படின்னு சொல்லி என்னை போன்றவர்கள், பண்ருட்டியார் போன்றவர்கள் இப்படி நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் இன்னொரு செட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாவுஷா, முத்துசாமி, இன்னும் சில நண்பர்கள், ஜானகம்மாவுக்கு ஒரு உள்வட்டம், அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆர்மின்னா சரியாக வராது, ஜானகம்மானா நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருடைய மனைவிங்கிறதுனால அதிகமான எம்எல்ஏக்கள் இந்த பக்கத்துக்கு வரக்கூடும் அப்படின்னு ஜானகம்மாவை அப்போ தான் கொண்டு வர்றாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நான் ஏன் அப்போ அதை ஏற்றுக்கலைன்னா, ஏற்கனவே நாங்கள் ஜெயலலிதா பக்கத்தில் ஜெயலலிதாவை ஆதரிச்சுட்ருக்கோம். ஒன்று, ஜானகி வராத போது நீங்கள் ஜெயலலிதா ஆதரிச்சு. கரெக்டு. ஜானகி வந்த பிறகு நீங்கள் வந்து ஜானகி தானே ஆதரிச்சு. ஏன்னா அவங்க வந்து ஜானகம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று, அரசியல் அனுபவமும் அவருக்கு கிடையாது. வயதில் ரொம்ப மூத்தவங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருடைய மனைவி வீட்டில் சமையல் மற்ற வேலைகளில் புரட்சி எம்ஜிஆருக்கு உதவி இருந்தாங்களே தவிர அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருந்த அவர்களை கொண்டு வந்து அரசியலில் வந்து முன்னிலைப்படுத்தி பொதுச்செயலாளராக கொண்டு வந்தாலும் அந்த கட்சி வந்து நிலைக்க முடியாது, கட்சி வந்து சிறப்படுத்த முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்போது புரட்சி எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட ஏற்கனவே மக்கள்கிட்ட பரிட்சித்தமாக இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் பலமுறை சுற்றுப்பயணங்கள் செய்து இந்த தேர்தல் மட்டுமில்லாமல் அதுக்கு முன்னாலேயும் புரட்சி எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களிடத்தில் பரவலாக செல்வாக்கோடு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வயதிலையும் இளம் வயதவர். ஸோ அவர் வந்தால்தான் இந்த கட்சி நிலைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதற்கான வாய்ப்பு முதலமைச்சராக வர்றதுக்கு தகுதி வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது, மக்களுடைய ஆதரவும் இருக்குது, மக்களை திரட்டக்கூடிய சக்தி இருக்குது. இது தேர்தலையும் நிரூபிச்சு. நான் என்ன முடிவு எடுத்தனோ அந்த முடிவு தேர்தலில் மக்களாலேயும் அங்கீகரிக்கப்பட்டது. எப்படின்னா அந்த தேர்தல் முடியும் போது அந்த தேர்தல் 89 தேர்தல் எப்படின்னா ஜானகம்மாணி தனியாக போனது, பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அங்கே தான் இருந்தாங்க, பெரும்பாலான அமைச்சர்கள் அங்கே தான் இருந்தாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் வேறு கட்சி ஆரம்பித்து அவர் வேறு கூட்டணி போட்டிருந்தார். இருந்தும் ஜானகம்மார் அவர்களே அந்த தேர்தலில் தோற்று போனாங்களே, எம்எல்ஏக்கு ஜெயிக்க முடியல. இப்போ ஜெயலலிதா தலைமையில் இருந்த அணி 26 இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்களும் நான் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் வந்தோம். அப்போ மக்களும் நாங்கள் எடுத்த என்ன முடிவோ அந்த முடிவு மக்களாலேயும் அங்கீகரிக்கப்பட்டது. மக்களும் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்கள். ஜானகம்மாவை மக்களும் ஏற்கவில்லை. அவரும் தோற்று போனார். அந்த கட்சியும் பிஹெச் பாண்டியன் தவிர எல்லாருமே ஒட்டுமொத்தலும் தோற்று போயிட்டாங்க. ஏன் மக்கள் ஏற்றுக்கல? எம்ஜிஆருடைய மனைவிங்கிற அந்த ஒரு தகுதி மட்டும் போதாதுன்னு நினைக்கிறாங்களா? அது போதலை. அது போதலை. அதனால புரட்சி எம்ஜிஆருடைய மனைவிங்கிறதுனால பார்க்கறதுக்கு கூட்டம் வந்தாங்க. அந்த வந்த கூட்டத்தை அரசியல் ரீதியாக அவங்களால ஜானகம்மா அழுதாங்களே தவிர மேடைகள் தோறும் அவங்களால மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல, மக்களை திருப்தி பண்ண முடியல. ஸோ ஜெயலலிதா கூட்டங்களில் மக்கள் திருப்தியாக போனாங்க. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் அணி வெற்றி பெற முடிந்தது. எம்ஜிஆரோடையும் பணிபுரிந்திருக்கிறீங்க, ஜெயலலிதாவோடையும் பணிபுரிந்திருக்கிறீங்க. என்ன ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை வேற்றுமை? சரி, ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை வேற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் சுயம்பு மாதிரி தன்னாலேயே தானே ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்துடைய தலைவராக இருந்து தன்னுடைய செல்வாக்காலே புகழாலே அந்த கட்சியை வளர்த்து ஆட்சியை கொண்டு வந்தவர். ஏன்னா திமுகங்கிறது ஆட்சியில் மிக பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள், ஏற்கனவே 187 190 எம்எல்ஏக்களோடு இருந்த ஒரு ஆட்சி அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியிலிருந்து விலகி கலைஞர் போன்ற ஒரு செல்வாக்குள்ள தலைவர், மிகச்சிறந்த பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நிறைந்த ஒரு பெரிய தலைவர் அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ 71 தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 4 வருஷம் அந்த ஆட்சிக்கு காலம் இருக்கிறது. அதை பற்றி கவலையே படாமல் அந்த கட்சியில் தன் கூட அன்றைக்கி வந்த ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் தான், 190 எம்எல்ஏக்களில் ஒரு 15-16 பேர் தான் ஒவ்வொருத்தராக எம்ஜிஆரோட வந்தாங்க. கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளர், ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கூட எம்ஜிஆர் பின்னாடி வரல. இன்றைக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களும் இன்றைக்கு கலைஞர் பின்னாடி தான் இருந்தாங்க.
அப்படி சூழ்நிலையில் தனி மனிதராக தன் வெளியே வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை 5 ஆண்டுக்குள்ளேயே ஆட்சியை கொண்டு வந்த அபரிமிதமான செல்வாக்குள்ள தலைவர் புரட்சி எம்ஜிஆர். ஸோ செல்வி ஜெயலலிதாவுடைய பலம் என்னென்னா, இந்த எம்ஜிஆருடைய பலத்தோடு அவர் ஆரம்பிக்கிறார். தன்னுடைய நடவடிக்கைகளாலே தன்னுடைய செல்வாக்கை அவர் ஜெயலலிதா அவர்கள் பெருக்கிக் கொண்டார். கூட்டணி, முறையான கூட்டணியை 91 காங்கிரஸோடு ராஜீவ்காந்தியோடு உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டு நல்ல கூட்டணியை அமைத்தார். நான் கூட்டணியில் நான் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்ந்ததும் அந்த தேர்தல் வெற்றிக்கு அது அந்த சோகம் வந்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது மக்களிடத்தில் ஏற்பட்ட பாதிப்புங்கிறது அனுதாப அலையாக மாறி அந்த கூட்டணிக்கு அதிமுக தனித்தே ஆட்சி வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது. பின்னால் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய செல்வாக்கை நான் சொன்ன மாதிரி கட்சின்னா கட்சி நடத்துறதுக்கு நிதி வேணும், அதெல்லாம் ஜெயலலிதா வர்ற நேரத்தில் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் அதுக்கு பின்னால் ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் கட்சியையும் பலப்படுத்தி கொண்டார், ஆட்சியையும் பலப்படுத்தி கொண்டார். ஆக 2 எம்ஜிஆருடைய செல்வாக்கோடு அவருடைய செல்வாக்கும் சேர்ந்து இணைந்து வளர்ந்தது. இப்படி எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தெரிய அவருடைய வாழ்நாளில் எங்கே ஒரு சென்ட் நிலமோ அவர் காரு கூட புதுசாக அவர் வாங்கினது கிடையாது. தமிழ்நாட்டிலையோ கேரளாலேயோ அல்லது வேறு மாநிலத்திலையோ வெளிநாட்டிலையோ இன்னும் சொல்ல போனால் டி நகர் ஆஃபீஸை அவர் பழுது ரிப்பேர் கூட பார்த்ததில்லை. நினைவு அப்படியே தான் கிடந்தது. கீழெல்லாம் சிமெண்ட் தரையெல்லாம் ஃப்ளோர்லாம் உடஞ்சி கிடக்கும். அவர் பழைய கார் தான் பயன்படுத்திகிட்டே இருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அவருடைய தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு பல நன்மைகளை திட்டங்கள் எல்லாம் அவர் அறிவித்திருந்தாலும் கூட அந்த 91-96 ஒரு க்ளீனான ஆட்சி என்று வரல. அதனால தான் அவர் வழக்குகள் இன்றைக்கு வந்து வழக்குகளில் போக வேண்டிய சூழ்நிலை, சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி துர்பாக்கியவசமாக இது போன்ற அசம்பாவிதங்களை அவர் தவிர்த்திருப்பாரே ஆனால் அவரும் எம்ஜிஆர் மாதிரியே தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்க முடியும். தோல்வி என்ற உடனே அதோட துவண்டு போயிடல, வழக்குகள் வந்தது, அதனால் பயந்து ஒதுங்கிடல. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை கைது செய்ய வரப்போகிற அன்றைக்கி நாங்கள்லாம் கூட இருக்கோம். அன்றைக்கி 96 ஆட்சி முடிந்த உடனே செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக அவரே தோற்று போகிறார். அப்படி தோற்று போன பிறகும் கூட அவர் அதுக்காக சோர்ந்து போய்விடவில்லை, இழந்து போடவில்லை. அதுக்கு பிறகு துணிச்சலாக அந்த கட்சியை தொடர்ந்து நடத்த முடியும் நம்பிக்கையோடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பர்கூரில் அவங்க தோற்று போகிறாங்க, நீங்கள் அறந்தாங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, சட்டமன்ற கட்சியில் வந்திருக்கீங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப விரக்தியான ஒரு மனப்பான்மையில் நீங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க கட்சியை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலையா? இல்லை, எனக்கு தெரியும் அவங்க விரக்தியில் தான் சொல்கிறாங்க, வருத்தத்தில் தான் சொல்கிறாங்க. நம்ம எப்படின்னா நான் 24 மணி நேரமும் 4-5 மணி நேரம் தான் தூங்கினேன், ராத்திரி பகலாக வேலை பார்த்தேன், மக்களுக்காக கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த மக்கள் என்னையே தோக்கடிச்சிட்டாங்க, கட்சியும் தோக்கடிச்சிட்டாங்கிற ஒரு விரக்தியும் மக்கள் மேலே ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் எனக்கு இனிமேல் இந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடியும்னு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியது உண்டு. நீங்கள் தான் கட்சி வரும்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வேணால் நடத்துங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி அவங்களோட உதவியாளர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி பொதுக்குழுலாம் கூட்டி கூட அவரை போய்ச்சாரம் ஆக்கிடுவோம்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி காலம்லாம் இருந்தது. இல்லை, அந்த அளவுக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சு தான் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தயாராக. அது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு தடவை என்னை கூப்பிட்டு பேசும்போது அவங்களே சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த கட்சி எனக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி எனக்கு பின்னாடி இந்த கட்சி உங்களுக்கு தன்னாடி வரும், பொறுமையாக இருங்க அப்படின்னு பேசின காலமெல்லாம் இருக்கிறது. இவ்வளவு நம்பிக்கை வச்ச ஜெயலலிதா 1989 அவங்க வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உள்ளே போகிறாங்க, நீங்கள் வந்து துணைத் தலைவராக உள்ளே போகிறீங்க. அப்புறம் ஜானகி வந்து பதவி வேணாம் கட்சி வேணான்னு வெளியில் போகிறாங்க. அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இவங்க பொதுச் செயலாளர் ஆகிறாங்க. மதுரை மருங்காபுரம் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுகிறது. அப்போ வந்து அவங்க எதிர்க்கட்சி தலைவரை அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற SR ராதாவுக்கு பொறுப்பை கொடுக்குறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிணக்கு வருது, மனஸ்தாபம் வருது, நீங்கள் கட்சியை விட்டு வெளியே வரீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? அதாவது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதில் வந்து கலைஞர் வந்து பட்ஜெட் படிக்கிறார். அந்த பட்ஜெட் படிக்கிற முதல் கூட்டத்தொடரிலேயே அவங்களுக்கு யாரோ தவறான ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்றத்தில் இது மாதிரி அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக இந்த ஆட்சி கலைக்கப்படும். அவரே 13 வருஷம் கழித்து அந்த ஆட்சி வந்திருக்கு. வந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தகராறு நடந்து இந்த ஆட்சி எப்படி கலைப்பாங்க, இது என்ன நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு 2 பேருக்கும் வாதம் நடக்குது. அந்த பட்ஜெட் காப்பியை பறிக்கணும் கிழிக்கணும்னு சொல்லும்போது நான் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன். ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம்? ஆமாம், நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இது சரியில்லை, நம்ம வேணால் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம், எதிர்ப்பு தெரிவிப்போம், வெளிநடப்பு பண்ணுவோம், அப்படி தான் செய்யணுமே தவிர அவங்களை பின்னாடி உட்காந்துருக்க 140 MLAக்கள் வந்து அவங்கள தலைவராக ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்காங்க. சட்டசபையில் அடிதடி, அது முதல் சட்டசபையிலே அடிதடி அகல நடந்தால் 5 வருஷம் சட்டசபை எப்படி சுமத்த நடத்த முடியும்? வேண்டாம்னு நான் சொன்னேன், கேட்கல. ஸோ இந்த அசம்பாவிதம் நடந்தது. ஒரு MLA போய் பட்ஜெட் காப்பி எடுத்து கிழிக்க போனார். அப்புறம் கிழிக்க போனபோது இந்த தகராறு, அவர் கண்ணாடி கீழே விழுக, அவர் விழுக போக பிடிச்சி அதுக்கு பின்னால் அடிதடி. அப்புறம் இவங்களை வந்து நான் தான் முன்னைக்கு நின்று இந்த அடியெல்லாம் புத்தகங்கள்லாம் என் மேலே மண்டையெல்லாம் வந்துகிட்டே இருந்தது.
பின்னாடி கேகே சார் இருந்தார். எல்லோரும் வெளியே வாங்க போதும் அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு வந்து கவர்னரை பார்த்தோம் போனோம். தொடர்ந்து 15 நாள் அவங்க அதுலேருந்து சட்டசபை செத்து போச்சு, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சட்டசபை இங்கே வாரதில்லை. அப்போ துணைத்திறங்கிற முறையில் நான் தான் தேனும் 15 நாள் சபையை நடத்த விடாமல் எந்த சொன்னால் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணி தாரார் பண்ணிட்டே இருந்தோம். அப்போவும் யாரும் அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையில் இல்லை இந்த ஆட்சியை கழிச்சிருவாங்க சொல்லிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அட்லீஸ்ட் 2 வருஷம் வச்சுக்கலாம், 89 91 வரைக்கும் போனது. ஸோ இந்த காலகட்டங்களில் நான் சட்டசபையில் நான் செயல்பட்டது. அப்போ அவங்க வந்து வெளியேயும் எங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல. அப்போ வெளியே நான் வந்து சட்டமன்ற கட்சியினுடைய துணைத்திறங்கிற முறையில் சட்டமன்றத்தில் தினம் பத்திரிகைகளில் டிவியில் அப்போ நிகழ்ச்சிகள் வந்து கலைஞர் திருநாவுக்கரசர் மோதல் பிரச்சனைகளை வந்து பேசுகிறோம். மதுரை மருங்காபுரி இடைத்தேர்தல் கூட சில ஜெயலலிதா அவர்கள் வரல. அவங்க ஏன்னா ஜெயிக்குமா தோக்குமான்னு ஒரு சந்தேகத்தில் அவங்க வரல, நீங்களே பார்த்துக்கன்னாங்க. நாம் தான் போய் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணி வெற்றி பெற்றது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள். அப்புறம் நாங்கள் வந்து கலைஞர் நானும் பார்க்குற போது பார்த்துக்கிட்டா வணக்கம்னா அவர் வணக்கம் பாரு, எதுக்கு உட்காந்துருக்கும்போது பேசிக்கிறாமல பார்க்காம எப்படி இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை. பக்கத்தில் மூப்பனார் வேறு, அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர். இப்போ அவருக்கு தவறான செய்திகளை வந்து நான் வந்து மூப்பனாரோட சேர்ந்து சரி பண்ணுறேன். இதையெல்லாம் ஜெயலலிதா ரசிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக அவர் செயல்பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்த அந்த தகவல்களை அது ஒரு சில ஜெயலலிதா அவர்களை யார் நம்பினா எந்த அளவுக்கும் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. சந்தேகம் வந்துட்டால் அது தீர விசாரிக்கிற குணமும் இந்த மாதிரி குறைச்சல் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருந்ததா பிரபலமாகணும், கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னு? ஏன்னா நீங்கள் இப்போ சமீபத்தில் விராலிமலை திமுக சட்டமன்ற வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணும்போது கடந்த காலத்தில் நான் தான் ஜெயலலிதா கூட இருந்தேன், நான் மட்டும் இல்லைன்னா அவங்கள ஹைதராபாத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. கண்டிப்பாக முறைப்படி பார்த்தா இப்போ பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவிக்கு நான் தான் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. நம்ம இந்த பதவியை விட்டுட்டோம், இந்த பதவி நம்மளை விட்டு போயிடுச்சு, தமிழகத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் நம்ம இல்லாமல் போயிட்டோம், அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எங்கேயோ உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லை, முதல் கேள்வி நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்களா? ஜெயலலிதா இருக்கிற போது நான் ஒரு கட்சியில் முன்னணி தலைவர் அல்லது 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவங்க எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர், அவங்க பொதுச் செயலாளர், நான் பொருளாளர். சட்டசபையில் அவங்க இல்லாத சூழ்நிலையில் நான் இருந்து செயல்படுறேன். அப்போ விளம்பரங்கள் எனக்கு வர்றது இயற்கை, அது பப்ளிசிட்டி கிடைக்கிறது. மக்களிடத்தில் போகிற போதும், தேர்தலில் சுற்றுப்பயணம் போகிற போது, பை எலெக்ஷனாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், பிரம்மாண்ட அளவில் கட்சி நண்பர்களும் ஏற்பாடு செய்கிறாங்க, கூட்டமும் பெரிய கூட்டங்களும் வந்தது. இதெல்லாம் வந்து அவருக்கு நான் ஒரு தனியாக ஒரு கோஷ்டி பண்ணுறேன் அல்லது அவங்களுக்கு எதிரான ஏதாவது எடுத்துருவேன், நிலை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தேகம் அவங்களுக்கு வந்தது. அப்போ வரும்போது நான் நேரடியாகவே சொன்னேன், நீங்கள் வித்தியாசமாக இருக்க உங்களோட நடவடிக்கைகள் அப்படின்னு பேசும்போது இருக்கும்போது ஆட்கள்கிட்ட நடத்துகிற விதங்களில் வந்து வித்தியாசப்படுற போது அப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்களும் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்கன்னு என்ன சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற போது இந்த பேச்சில் வரும்போது சொன்னேன், உங்களுக்கு தலைவராகணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த மாதிரி கேட்டாங்க ஒரு தடவை, ஆசை வந்துருச்சு, நீங்கள் மூப்பனார்ட்ட க்ளோஸாக இருக்கீங்க, கருணாநிதி க்ளோஸாக இருக்கீங்கலாம் சொன்னாங்க. இப்போ நான் திருப்பி அப்படி இந்த மாதிரி கிடையாது, 2வது யார் என்ன வேணால் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாமே தவிர நீங்கள் முதலிடத்துக்கு வர அளவுக்கு எனக்கு அவ்வளோ அரசியல் ஓரம் தெரியாத ஆள் கிடையாது, அந்த மாதிரி எனக்கு சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதுன்னு அந்த மாட்டி சொல்லியிருக்கேன் நேரம் பேசும்போது. இப்போ கூட பல பேர் சொல்கிறாங்க, எங்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டத்திலேயே அன்றைக்கி வந்து இவர் நாங்கள் முன்னாள் தலைவர் பேசினார். பேசும்போது திருநாவுக்கரசர் நம்மகிட்ட இருக்கார் இன்றைக்கி, அங்கே இருந்திருந்தாருன்னா நேரம் பன்னீர்செல்வம் இடத்துல முதலமைச்சராக இருந்திருப்பாருன்னு எங்கள் தலைவர்களே கூட நான் இருக்கும்போது சில பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரி பத்திரிகைகளில் கூட தான் எழுதுனாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? என்னைக்காவது இதை வந்து நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை, அதை பற்றி நான் வருத்தப்படலை இப்போது. ஆனால் அங்கே இருந்திருந்தால் அது மாதிரி வாய்ப்புகள் இருந்திருக்குங்கிறது உண்மை, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதிமுகவில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தீங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும், அந்த கட்சியோட உங்களுக்கு நீண்ட காலம் தொடர்பு இருந்தது அப்படிங்கிற அடிப்படையிலையும், உங்களுடைய ஒரு பார்வையாக, ஒரு கருத்தாக, சசிகலா வந்தால் அந்த கட்சியை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல யார் வர்றாங்கிறத அந்த கட்சி முடிவு பண்ணட்டும். யார் பொதுச் செயலாளராக வருகிறார்கள் என்பது முடிவான பிறகு அந்த வர்ற பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புகழை காக்கிற விதத்தில் அல்லது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெருமைகளை காக்கிற விதத்தில், இந்த கட்சியை காப்பாற்றுகிற விதத்தில் அவர்கள் இந்த கட்சியை எப்படி வழிநடத்தி கொண்டு செல்ல போகிறார்கள், அப்படி போகிற போது ஆட்சியையும் சேர்த்து ஒரு கட்சியினுடைய தலைமை வேறாக, கட்சியினுடைய தலைமை வேறு, ஆட்சியினுடைய தலைமை வேறு, இப்படி ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி பொதுச் செயலாளர், இப்படியெல்லாம் வர்ற போது இரண்டையும் ஒருங்கிணைத்து ஆட்சியும் செம்மையாக மக்களுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாத ஒரு அரசாக, சட்டம் ஒழுங்கை காக்கிற ஒரு அரசாக, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தையும் வழிநடத்தி செல்ல வேண்டும், கொண்டு போக வேண்டும். இந்த ரெண்டையும் யார் வருகிறார்களோ அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்த பிறகுதான்
அதை பற்றி என்னுடைய அபிப்பிராயங்களையோ கருத்துக்களையோ நான் சொன்னால் அதுவே சரியாக இருக்குமே தவிர, யார் வருவார்கள் என்று தெரிவதற்கு முன்னாலேயே அவர்கள் எப்படி கட்சியை ஆட்சி நடத்தப் போகிறார்கள் என்பது குறித்தோ அபிப்பிராயம் சொல்லுவது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. எம்ஜிஆரோட மனைவி எம்ஜிஆரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எம்ஜிஆர் கூட இருந்தாங்க, சமையலுக்கு உதவி பண்ணாங்க, அவருக்கு உதவிகரமாக இருந்தாங்கங்கிற தகுதியெல்லாம் மட்டும் ஜானகிக்கு போதாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்களும் ஜானகிக்கு ஆதரவு கொடுக்கல, மக்களும் அந்த ஆதரவை ஜானகிக்கு கொடுக்காம ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாங்க. அதான் உங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் பார்த்தா சசிகலா பொதுச் செயலாளராக வர்றது பொருத்தமாக இருக்குமா இருக்காதா? இல்லை, அப்படி இல்லைன்னா நீ அங்கே யார் வர்றது பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணலையே. சரி, நான் சொல்கிறது ஜானகி அம்மா ஒரு பக்கத்தில், செல்வி ஜெயலலிதா ஒரு பக்கத்தில். யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது ஜானகி அம்மா நான் சொன்னேன், அவங்க வந்து அவங்களுடைய உடல்நலம் சரியில்லை, வயது, அரசியல் அனுபவம் இல்லை, அவங்களால மக்களை கன்வின்ஸ் முடியாது, தொடர்ந்து அந்த கட்சியை கொண்டு போக முடியாது, மிச்ச காலத்தை வேணால் ஆட்சி நடத்தலாமே தவிர திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது. இதெல்லாம் நான் கணக்கு போட்டு செல்வி ஜெயலலிதாவில் வரட்டும்னு முடிவு பண்ணோம். அது மக்களும் அதை ஏற்றார்கள்னு நான் சொன்னேன். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேர் தான் சொல்கிறீங்க, இன்னும் யாருக்கு போட்டி, அதில் யார் அங்கே போட்டியாளர், யார் அங்கே யாரெல்லாம் வர விருப்பப்படுறாங்க அப்படின்னு எந்த குழுவும் கிடையாது. யாருன்னு தம்பிதுரை பேரு அடிபடுது, மதுசூதனன் பேரு அடிபடுது, செங்கோட்டையன் பேரு அடிபடுது, PH பாண்டியன் பேரு அடிபடுது. இவங்களே எல்லாரும் ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதாகத்தான் ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில், விளம்பரங்கள் மூலமாக யாரும் எதிர்த்து போட்டி போடுறாங்க மாதிரி எனக்கு செய்தி கிடைக்கல. பத்திரிகையிலையும் யாரும் பிரதானப்படுத்தப்படலை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலை. நாளைக்கு தேர்தல் நடக்கிற போது யாராவது போட்டி போடலாம், அது எனக்கு தெரியாது. நடக்குமா, தேர்தல் எப்படி நடக்க போகுது, மாவட்ட செயலாளர் கோடி எடுக்க போகிறாங்களா? நாங்கள் செல்வி ஜெயலலிதாவை எடுக்கிற போது நான் தான் முன்னின்று பண்ணேன். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஜானகமாக தான் ஆதரித்தாங்க. இருந்த மாவட்ட செயலாளர் சில பேரை கூட்டி மாவட்ட செயலாளர் மூலமாக அவசரமாக அறிவிச்சிட்டு அதுக்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி அப்போ இருந்த தீர்மானத்து பிரகாரம் பொதுக்குழு முடிவு பண்ணால் போதும். பொதுக்குழுவில் அதுக்கு அங்கீகாரம் வாங்கி ஜெயலலிதாவை ஒரு அணிக்கு தலைவராக கொண்டு வந்தோம், பொதுச்செயலாளராக வந்தாங்க. இன்றைக்கு எப்படி என்ன விதிகளின்படி தேர்தல் நடக்கப் போகுது, களத்தில் யார் நிற்க போகிறாங்க, அல்லது ஒரே போட்டி இருக்க போகுதா, அப்படி இருந்தால் யார் வரப்போகிறா, இதெல்லாம் தெரியாமல் யாருக்கு ஆதரவாக நான் சொல்லலை, யாருக்கு எதிர்ப்பாகவும் சொல்லலை. எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அதிமுக எழும்பாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா வருகைக்கு பிறகு தொண்டர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகி அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டது. இப்போவும் அதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதிமுக எதிர்காலம் குறித்து உங்களுடைய பார்வை? அது கட்சியினுடைய எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, மீதம் ஆண்டுகளில் இப்போ 6 மாதம்தான் தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு. மீதம் 4.5 ஆண்டுகளில் இந்த கட்சி ஆட்சி எப்படி நடக்கப் போகிறது, மக்களுடைய அன்புக்குரிய ஆட்சியாக, மக்களுடைய அபிமானத்துக்குரிய ஆட்சியாக, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக, லஞ்ச ஊழல் இதெல்லாம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி தொழில் வளர்ச்சியை பெருக்கி வேலைவாய்ப்பை தந்து மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள்லாம் செய்து 4.5 வருஷத்தில் மக்களை திருப்திப்படுத்தினால்தான் வர முடியும். 1 இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள். 2 அந்த ஆட்சியை நடத்த போகிற யார் பொதுச் செயலாளராக வர்றாங்களோ பொதுச் செயலாளர் அவங்களுடைய செயல்பாடுகள், அந்த கட்சியை எந்த திசை நோக்கி கொண்டு போகிறார்கள், எப்படி வழி நடத்துகிறார்கள். அப்புறம் தேர்தல் நேரங்களிலே கூட்டணி, அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாக தமிழ்நாட்டு அரசியலில், இப்போ அகில இந்திய அரசியலே கூட ஆல் இண்டியா பாலிட்டிக்ஸும் சரி, தமிழ்நாடு பாலிட்டிக்ஸும் சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளும் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி எப்படி அமைக்கப் போகிறது, யாரோடு அமைக்கப் போகிறது, ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியுமே தவிர, இப்போதே நான் வந்து இந்த கட்சிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து எந்த ஜோசியமும் அல்லது கேசியமும் நான் சொல்ல விரும்பலை. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கா? அந்த வெற்றிடத்தை மற்ற கட்சிகள் நிரப்ப முடியுமா, இல்லை அதிமுகவே நிரப்பிடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவர், அதுவும் முதலமைச்சர், ஒரு பிரதான கட்சியினுடைய முக்கியமான கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் அவருடைய இழப்பு ஒரு வேக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து அதிமுக கட்சியோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த செல்வி ஜெயலலிதா இடத்தை வந்து யார் நிரப்ப போகிறார்கள் என்பதை வந்து முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் மக்கள், வாக்காளர்கள். ஸோ தேர்தல் நேரத்தில் தான் அதற்கான மாற்றம் அதே கட்சியை திருப்பி கொண்டு வர நினைக்கிறாங்களா, இல்லை மக்கள் வேறு கட்சியை கொண்டு வர நினைக்கிறாங்களா, இல்லை யாரை முதலமைச்சராக வரணும் கொண்டு வராங்க, எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள், ஆக எந்த விதத்தில் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணிகள்லாம் அமைய இருக்கிறது. ஸோ இதுகெல்லாம் பல விஷயங்களை பொறுத்து தான் அந்த மாற்றம் நிகழ முடியும். ஜெயலலிதா இடத்தை இந்நேரம் வச்சு இப்படி நிரப்பிடலான்னு இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் மக்கள் தான்.
அதிமுகவை வசப்படுத்துவதற்கு பாஜக நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக முயற்சி செய்து அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய நலன் தான் தமிழ்நாடு அரசுக்கு முக்கியத்துவமாக இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக மத்திய அரசோட மோதல் போக்கோடு தான் இருக்கணும், சண்டை போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்குமே. ஆனால் இது எம்ஜிஆர் ஃபார்முலா மாதிரி மத்திய அரசில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியையோ அரசையோ பயன்படுத்தி மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை பெறுறதில்லை. அப்படி தான் புரட்சித்தில் எம்ஜிஆர் செயல்பட்டார். அது மாதிரி தான் ஒரு அரசாங்கம் செயல்படணும். அதை மீறி மத்திய அரசுடைய நிர்பந்தத்துக்கோ அல்லது அச்சுறுத்தலுக்கோ பணிந்து நடக்குமே. ஆனால் அது வந்து கண்டிப்பாக இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை எதிர்ப்போம். எல்லா கட்சியும் கண்டிப்பார்கள். மக்களும் அதை ஏற்க மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பிஜேபி எந்த முயற்சி அரசாங்கத்தை நேரடியாக பயன்படுத்த நினைச்சாலும் சரி, மறைமுகமாக பயன்படுத்த நினைச்சாலும் சரி, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி வளர்வதற்கான வாய்ப்பே நிச்சயமாக கிடையாது. அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கா எதிர்காலத்தில்? இப்போதே நாங்கள் வந்து ஏற்கனவே சட்டசபையில் திமுகவோட கூட்டணியில் இருந்தோம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வர்ற சூழ்நிலையில் திமுகவோட கூட்டணி பேசிகிட்டு இருந்தோம், இடங்களை பகிர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தேர்தல் திருப்பி அறிவிக்கப்படுற போது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போது திருப்பி திமுகவோட கூட்டணி பேசுவோம். ஸோ ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கிற போது இன்னொரு கட்சியில் கூட்டணி பற்றி எப்படி கருத்து சொல்ல முடியும், பேச முடியும்? சட்டமன்றத்தில் திமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க. உள்ளாட்சி தேர்தல் அறிவித்த பிறகு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகு இடங்கள் ஒதுக்கீட்டில் பிரச்சனை வந்தது. சட்டமன்ற தேர்தலையும் கேட்ட இடங்களை கொடுக்கல, கேட்ட தொகுதிகளை கொடுக்கலைங்கிற முணுமுணுப்பு இருந்தது, பிரச்சனை இருந்தது. உள்ளாட்சி தேர்தலையும் அந்த முணுமுணுப்பு பார்க்க முடிஞ்சது. இப்போ மீண்டும் தேர்தல் தள்ளி தான் போயிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் கூட்டணி தொடர்பாக அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் நடக்கிற போது உள்ளாட்சி தேர்தலோ, சட்டமன்ற தேர்தலோ, நாடாளுமன்ற தேர்தலோ, திமுக காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த கட்சிகளோட கூட்டணி அமைத்து ரெண்டு கட்சி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது சில இடங்கள் கேட்டது கிடைக்கும், சிலது கேட்காத இடங்கள் கிடைக்கும், விருப்பப்பட்ட இடங்கள் கிடைக்காம போகலாம், விருப்பப்படுற இடங்கள் வந்து கொடுக்காமல் போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் சகஜமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். அதுக்கு பின்னால் முடிவு தான் முக்கியம். கூட்டணி ஏற்படுதா இல்லையா? 41 நாங்கள் கேட்டதாக கொடுத்தாங்களா, அவங்க கொடுத்ததா எடுத்தோமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை பேசி தானே பேசுகிறோம். பேச்சுவார்த்தையில் இறுதியாக 41 முடிவு பண்ணியாச்சு. அது ஏற்கப்பட்டது, கையெழுத்து போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது, சுமூத்தாக தான் நடைபெற்றது. அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. இது சட்டமன்ற தேர்தல். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் சில இடங்கள் கொடுக்கப்பட்டது, சில இடங்கள் கேட்ட இடங்கள் கிடைக்கல, சில இடத்துல குறைவாக கொடுத்துருந்தார்கள். ஏன்னா எண்ணிக்கை அதிகம். சின்னத்தின் அடிப்படையில் போட்டி போடக்கூடிய இடங்கள் வந்து ஏறக்குறைய 20-21 இடங்களில் போட்டி போடணும். சின்ன அடிப்படையில் சின்னம் இல்லாமல் 1 லட்சம் இடம் இருக்குது பஞ்சாயத்தில். பஞ்சாயத்து பிரசிடென்ட், உறுப்பினர், அதுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. அது யார் வேணாலும் போட்டி போடலாம். காங்கிரஸ் நிற்கலாம், திமுக நிற்கலாம், எல்லா கட்சிகளும் நிற்கும் தனியாக. சின்னத்தின் அடிப்படையில் 20,000ங்கிற போது 20,000 நானும் அங்கே உட்காந்து ஒரு எங்களோட ஒரு குழுவோ அவங்களோட ஒரு குழுவோ போட்டு பேச முடியாது. அதனால் அங்கங்கே மாவட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் அங்கே மாவட்ட லெவல்லையே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டு அதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் தள்ளி போயிருக்கு. ஆனால் நீங்கள் திரும்ப கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேசுவோம், இடங்கள் தொடர்பாக பேசுவோங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அதுதான் சொன்னேன். அப்போது அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறாத சூழ்நிலையில், பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில், பேசி கொண்டிருக்கிற போது முடிவு பண்ணி எங்கெங்கே யார் நிற்கிறதுன்னு நாமினேஷன் போடுற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரியே உயர்நீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ரத்து செய்திடுச்சு. இப்போ திருப்பி தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது ஏற்கனவே பேசுவோம், திருப்பி பேசிட்டு தானே இருந்தோம். தேர்தல் நின்று போயிடுச்சு. திருப்பி தேர்தல் வரும்போது திருப்பி பேசி தானே ஆகணும். தேர்தல் நடந்துருந்துச்சுன்னா, தேர்தல் நடந்துருந்தா தேர்தல் சந்திச்சிருப்போம். ஏற்கனவே பேசினபடி அது பேசி முடிக்கலைங்க. அதுக்குள்ளே தேர்தல் ரத்தாயிடுச்சே. பேசி சில இடங்களில் முடிவானது, சில இடங்களில் முடிவாகலை. அந்த சூழ்நிலையில் தேர்தல் ரத்தாயிடுச்சு. திருப்பி இப்போது நாங்கள் வந்து முடிவாகாத இடங்களுக்கு பேசுவோம். திருப்பியும் பேசியும் பேசாமையும் தேர்தல் வந்துடுச்சு. ஆமாம், நீதிமன்றம் தள்ளி போடுது. ஒருவேளை நீதிமன்றம் தள்ளி போடாமல் தேர்தல் நடந்துருந்துச்சா, அப்படி பேசியும் பேசாமையும் நீங்கள் எத்தனை இடங்களை பகிர்ந்துக்கிட்டீங்களோ அந்த இடங்களில் தானே போட்டி போட்டிருப்பீங்க. இல்லை, பேசாத இடங்களில் பேசி முடிச்சிருப்போம்ல. நாமினேஷன் போடுறதுலேருந்து வித்ராயல் வரைக்கும் கூட பேசலாம்ல. நீங்கள் தனிக்கட்சி, பிஜேபி, அப்புறம் காங்கிரஸ் அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் உங்களுடைய அரசியல் ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது இருந்து தான் தொடங்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான் நீங்கள் வந்து அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் இருந்து தொடர்ந்து சிந்திக்கிறீங்க. அதனால தான் உங்களால் திமுகவோடு ஒரு ஒட்ட முடியல, நெருங்க முடியல அப்படின்னு பார்க்கலாமா? நான் காங்கிரஸ் கட்சியை எப்படி என்ன போட்டிருக்கிறது வந்து அப்படியே அமைதியாக பேசாமல் இருந்து கூட்டணி வரும்போது கையெழுத்து போட்டு கூட்டணியில் கொடுக்குற இடங்களை வாங்கிக்கிட்டு அப்படியே காங்கிரஸை பத்திரமா பாதுகாத்து
கை அடக்கமாக வச்சுக்கிறதுக்காக என்ன தலைவராக போட்டிருக்காரு. நான் வந்து கட்சியை நடத்துவேன், பலப்படுத்துவேங்கிற நம்பிக்கையில் தான் ராகுல் காந்தி என்ன தலைவராக போட்டிருக்காரு. அதற்கான நடவடிக்கைகளில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கிறதா இருக்கட்டும், கட்சியினுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளை சொல்கிறதா இருக்கட்டும், இந்த வகைகளில் கட்சியை பலப்படுத்துறதுக்கு செயல்பட வேண்டியது என்னுடைய கடமை. அது இப்போ நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஆனால் உங்களுடைய அரசியல் வாழ்வு தொடங்குனது அதிமுகவிலிருந்து, எம்ஜிஆருடைய ஈர்ப்பிலிருந்து, அந்த புள்ளியிலிருந்து தொடங்குது. நீங்கள் அதுக்கப்புறம் தனிக்கட்சி பிஜேபி காங்கிரஸ்னு பயணப்பட்டிருந்தாலும் எல்லாமே அதிமுக இருந்த அரசியலை தொடங்குனதுனால அதிமுகவுடைய திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில இருந்து திமுகவை பார்க்குறீங்க. அதனால திமுகவை உங்களால் நெருங்க முடியல, திமுகவோட உங்களால் ஒட்டி ஒரு ஒன்றிணைந்து போக முடியல அப்படிங்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் வந்து திமுகவோட ஒருங்கிணைந்து போகலை, அல்லது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? அது மாதிரி எதுவும் கிடையாது. அதிமுகலேருந்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினதுனால அதிமுக பார்வையிலேயே நான் தொடர்ந்து பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டெல்லியிலிருந்து தமிழகம் வரக்கூடிய ராகுல் எப்போதுமே திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்கிறதே இல்லைங்கிறது தொடர்ச்சியாக சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. ராகுல் திமுகவையும் கருணாநிதியையும் நிராகரிப்பதற்கான காரணம் என்ன? சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். போன தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், மதுரையில் நடந்த கூட்டத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோடு மணிக்கணக்கில் மேடையில் ஒன்றா உட்கார்ந்துருந்தார். அவரோட ஒரே பொதுக்கூட்டத்தில் பேசினார். கலைஞரை பாராட்டி பேசினார், ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசினார். ஒரே நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்களோடு கலந்து கொள்கிற ராகுல் காந்தி அவருடைய தந்தையாகவும் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிற கலைஞரோடு முரண்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, ஒவ்வொரு தடையும் இல்லை, ஒவ்வொரு தடையும் வர்றது வெள்ளம் புயல் பார்க்க வந்தார். ஒரு தடவை வந்தார். இப்போ கடந்த சமீபத்தில் ஒரு 3-4 தடவை வந்திருப்பார், ஒரு 3-4 வருஷத்தில். இந்த 3-4 வருஷத்தில் வெள்ளம் புயல் பார்க்குற போது கலைஞரை ஏன் பார்க்கலன்னு ஏன் கேள்வி கேட்குறீங்க? அடுத்த தடவை வர்றாரு, மருத்துவமனையில் இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார், உயிருக்கு போராடிட்டு இருக்க, அவரை பார்க்க வர்றாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டுருக்கார். அவர் கலைஞர் வீட்டில் இருக்கார். ஜெயலலிதாவை உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஜெயலலிதா அப்பல்லோட பார்த்து திரும்பி போகிறார். உடனே போய் கலைஞரை பார்க்கணுங்கிறது என்ன கேள்வி? அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுதுன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி அவர் இயற்கை எழுதிய பிறகு வர்றார், வந்து மலர்களை வச்சுட்டு அங்கே நினைவிடத்தில் போய் மலர் தூவிட்டு அங்கே சமாதியில் இருந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு, பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னா ஒரு டெத்துக்கு போனால் வீட்டுக்குள்ளே வர்றதை கூட வெளியே காலை கழிட்டு வருவாங்க. பல பேர் குளிச்சுட்டு தான் டீ கூட சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டாங்க. சாவு இடத்துல இருந்து பாடியை தொட்டாலோ மாலை வச்சாலோ அது தமிழ்நாட்டு அன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து கலாச்சாரத்தை, அவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தெரிந்தார். காலில் செருப்பு கூட கழட்டி போட்டு தான் போய் பூ போட்டார். எம்ஜிஆர் சமாதியை அங்கே பார்க்க வந்தார், சுற்றி பார்த்தார். காலில் செருப்பு போட்டு கழட்டி போட்டு தான் சுற்றி வந்து கும்பிட்டார். பாடிக்கு மாலை வைக்கும்போது, மலர்வாணி வைக்கும்போது அதே மாதிரி தான் வச்சார். ஸோ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அது. சுடுகாட்டிலேருந்து இடுகாட்டிலேருந்து அடக்கம் பண்ணுற இடத்துல இருந்து கலைஞரை ஏன் பார்க்க போகலங்கிறது அர்த்தமில்லாத கேள்வி, அது அர்த்தமில்லாத விமர்சனம். அது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. வருகிற 20ஆம் தேதி அந்த கட்சியுடைய பொதுக்குழு கூடுகிறது. அங்கே அவருக்கு செயல் தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் வழங்கப்படும் அப்படின்னு யூகங்கள் அடிப்படையில் செய்திகள் சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அரசியலில் அவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொறுப்பாக வந்து எம்எல்ஏ வந்து இளைஞரணி தலைவராக செயலாளராக இருந்து, அதுக்கு முன்னாடி கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, அதே மாதிரி துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஆட்சியிலையும் கட்சியிலையும் பல ஆண்டுகளாக சிறைக்கு போயிருக்காரு. மிஸ்ஸாவில் ஒரு வருஷம் உள்ளே இருந்திருக்காரு. இது மாதிரி அந்த கட்சியில் கஷ்ட நஷ்டங்கள் பட்டு படிப்படியாக அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். கட்சி இன்றைக்கி அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையாக அந்த மாதிரி ஒரு பொறுப்பு அவருக்கு தரப்படுமே ஆனால் அது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது தான். அது நான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முறையில் அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதில் ஒன்றும் 2014 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகான சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிறதுல ஸ்டாலின் அவ்வளவாக ஆர்வம் காட்டல அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ ஸ்டாலின் ஒருவேளை தலைமை பொறுப்புக்கு வருகிற போது காங்கிரஸுடனான கூட்டணிக்கு அவர் இனிமேல் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவார்? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? திமுக தலைவராக கருணாநிதி இருக்கிற போது நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போன அளவுக்கு இப்போதும் போகும், இனிமேலும் போகும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கூட்டணிங்கிறது அவசியத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது.
அல்லது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாதுங்கிற நிலையில் முடிவெடுக்கப்படுகிறது. இப்படி தான் கூட்டணியில் முடிவுகள் பெரும்பாலும் எடுக்கப்படுகிறது. அதனால் காங்கிரஸுக்கு விரோதமான நிலைப்பாட்டை ஸ்டாலின் கொண்டிருக்கிறார் என்று சொல்வது தவறு. அதுமாதிரி நீங்கள் ஏற்கனவே கண்ட மாதிரி நான் திமுகவுக்கு விரோதமான நிலைப்பாட்டை நான் எடுத்திருக்கிறேன், ஏன்னா நான் அதிமுகவில் பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியினுடைய இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு தான் செயல்படுறோம். விமர்சனம் வெளியிலேருந்து வந்தால் பரவாயில்ல, கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, கேட்ட எண்ணிக்கையில் கொடுக்கலன்னு சொன்னது உங்கள் கட்சியை சேர்ந்த சிதம்பரம். இல்லை, அது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கூட்டணி பேசுகிற போது கேட்ட இடமெல்லாம் கிடைக்காது. எப்படி கேட்ட இடமெல்லாம் அங்கே எல்லா இடத்தையும் கிடைக்கும், அல்லது கேட்ட எண்ணிக்கை பூரா அப்படி கிடைக்கும். 80 வேணும்னா 80 உடனே பேச்சுவார்த்தையில் 80 தான் ஆரம்பிப்போம், 40 தான் முடிஞ்சது. 80 கேட்டதுக்காக 80 கொடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும், அல்லது 80 கொடுப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ இது பேசி எடுக்கிற முடிவுகள் தான். அதில் திருப்தி இருக்கலாம், அதிருப்திகள் இருக்கலாம், அதை சில பேர் வெளியும் சொல்லலாம். அது ஜனநாயக நாட்டில் அது மாதிரி கருத்து சொல்கிற உரிமை அது அவருக்கு இருக்குது. அவர் அவருடைய கருத்து சொன்னார். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய நளினி வந்து சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டாங்க. விசாரணை முறையாக நடைபெறலை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பிரியங்காவுடனான சந்திப்பை பற்றியும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அந்த புத்தகத்தை படிக்கலை, அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகலை, அந்த புத்தகத்தையும் படிக்கலை. அதனால் அது என்ன எதை எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் படிக்கவும் இல்லை. அதை பற்றி அந்த புத்தகத்தை பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. நான் 7 பேர் விடுதலை அப்படின்னு வருகிற போது காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு தான் என்ன? நிலைப்பாடு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்ன நிலைப்பாடு தான் காங்கிரஸ் நிலைப்பாடு. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இலங்கை தமிழர் விவகாரத்தை 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலையோடு சம்பந்தப்படுத்தி இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்க்க தொடங்கிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அவர் கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கருத்து அவருடைய கருத்து. அவர் என்ன அடிப்படையில் அதை சொன்னார்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு முன்னால் எல்டிடிக்கு எம்ஜிஆரும் உதவி பண்ணியிருக்காரு, இந்திரா காந்தி அம்மா கூட உதவி பண்ணியிருக்காங்க. அது ஒரு காலகட்டம். ராஜீவ் அவருடைய படுகொலைக்கு பின்னால் எல்டிடி அமைப்புக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள் வேணால் சப்போர்ட் பண்ணலாமே தவிர பொதுமக்களுடைய ஆதரவுங்கிறது கிடையாது. பட் அதுக்கும் அங்கே நடந்த சம்பவம் அது உள்நாட்டில் இலங்கையில் நடந்த பிரச்சனைகள். அந்த இலங்கை நடந்த பிரச்சனைக்கும் காங்கிரஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. 1980 தொடங்கி 91 வரைக்கும், அப்புறம் 91 தொடங்கி 2009 வரைக்கும், 2009 தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த 3 காலகட்டங்கள்லையும் இலங்கை தமிழர் மீதான அந்த பார்வை அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சார், இலங்கை தமிழர்கள் பார்வைனா இலங்கை தமிழரை பொறுத்தவரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடு, தனி நாடு. அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டால், கலாச்சாரத்தில், மொழியால், அல்ல உறவு நிலைகளில் முன்னால் போனவங்க, இப்படி பல தொடர்புகள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கும் இருக்கலாம். ஆனாலும் அவர் இலங்கையுடைய பிரஜைகள். அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பிரஜைகள், அந்த மக்கள் இலங்கை நாட்டில் சம உரிமையோடு வாழ, சிங்களருக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகளோடு அவங்களும் வாழணும், மரியாதையாக நடத்தப்படணும், அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கணும். இதில் காங்கிரஸுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. மற்றபடி நமக்கு உள்ளூரில் 1000 பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நான் தினம் இலங்கை தமிழரை பற்றி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே நடத்தி, அதனால் அங்கே ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. ஸோ அதை விட எனக்கு நிறையா வேலை இருக்குது. இங்கே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கும் உலகெங்கும் வாழுகிற தமிழ் மக்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறோம், பேசுகிறோமே தவிர பொழுதுனைக்கும் இலங்கை தமிழரை பற்றியே அந்த எல்டிடியை பற்றி, இலங்கை தமிழரை பற்றி கூட பேசலாம். எல்டிடியை பற்றி வருத்தப்பட்டு இருக்கோ பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த 7 கோடி மக்களுடைய செல்வாக்க காங்கிரஸ் இழந்ததற்கு இலங்கை தமிழர் மீதான காங்கிரஸுடைய நிலைப்பாடும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? செல்வாக்கை இழந்ததுன்னு எப்படி, என்ன செல்வாக்கு காங்கிரஸ் இழந்தது? காங்கிரஸ் எப்பவும் தமிழ்நாட்டில் செல்வாக்கோடு தான் இருக்குது, மேலும் செல்வாக்கு பெறும். நான் சொன்னேன், இலங்கை தமிழர்கள் அங்கிருந்த பிரச்சனை, அந்த நாட்டு உள்நாட்டு பிரச்சனை, அதுக்கும் காங்கிரஸுக்கு எந்த பங்கும் அதில் கிடையாது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மத்திய அரசு தொடர்ச்சியாக வைக்குது. நாடாளுமன்றத்தை முடக்கிறதுல காங்கிரஸுடைய பங்கு பெரும் பங்காக இருக்குது. நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டியதுடைய பெரும் பங்கு பிஜேபிக்கு இருக்கணும். ஏன்னா பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கிற கட்சி. முதல்ல இந்த பணம் 1000, 100 ரூபாய் செல்லாதுன்னு அறிவித்தது நியாயமாக ரிசர்வ் பேங்க் மூலமாக அறிவிச்சிருக்கணும். மோடி பிரதமராக இருந்தால் கூட நிதியமைச்சர் அறிவிக்கலை, ரிசர்வ் பேங்க் கவர்னர் அறிவிக்கலை,
திடீர்னு நடு ராத்திரியில் சர்வாதிகாரி மாதிரி மோடி தான் அறிவித்தார். அப்படி அறிவித்த அதே மோடி பிரதமர் பார்லிமெண்ட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புற போது பதில் சொல்லணும்னு சொல்கிற போது ஏன் பதில் சொல்ல தயங்குறார்? எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து பதில் சொல்ல ஏன் பயப்படுறார்? 2004 இருந்து 2014 வரைக்கும் அந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸுடைய ஊழல் காரணமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய விளக்கமே. என்ன விளக்கம் அது? 10 ஆண்டு காலம் இப்போ என்ன ஊழலை நீங்கள் வந்து என்ன ஊழல் ஒழிச்சிட்டீங்க? அவங்க பிஜேபி மந்திரி காரில் பணம் எடுக்கிறாங்க. பிஜேபி இருக்கிற தொழிலதிபர்கள் பூரா வந்து பல கோடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகத்தில் ஒரு பிஜேபி மந்திரி 500 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. எங்கேருந்து பணம் வந்ததுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அவங்க கட்சிக்காரங்க மேலேயே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சிறைகளை போட்டிருக்காங்க. ஒரு நடவடிக்கை இல்லை. எதிர்க்கட்சிகளோட எல்லா கேள்விகளுக்கும் அது பதில் சொல்றாரு. ஏன் பிரதமர் நிதியமைச்சர் அறிவிக்கலையே? ரிசர்வ் பேங்க் கவர்னர் வெளியில பதில் சொல்றாரு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் அறிவிக்கலையே? பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் அவர் அறிவிக்கலையே? யார் அறிவிச்சது? 1000 ரூபாய் 500 ரூபான்னு செல்லாத அறிவிச்சது யாரு? மோடி. ஏன் அப்பவும் அவங்கள விட்டு அறிவி வச்சிருக்கலாமே? அப்படி நடு ராத்திரியில் அறிவித்து பேர் எடுக்க விரும்பினவர் இன்றைக்கி மக்களையெல்லாம் வீதியில் பிளே விட்டுருக்க மோடி. அவங்க உழைச்சி சம்பாரித்த பணத்தை எடுக்காமல் குடும்ப நடத்த சிரமப்பட்டு இருக்கிறாங்க மக்கள். பெரும் தொழிலதிபரோ கோடீஸ்வரர்களோ அவனு 2000 ரூபாய்க்கு வரணுமில்ல. மோடி எப்படி பணம் எடுக்கிறாரு? அவர் வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம். பிரதமரோ மந்திரிகளோ எப்படி செலவு பண்ணுறாங்க? தினம் வங்கியில் நின்று தான் எடுத்துக்கிருக்காங்களா? அவங்களும் 14,000 24,000 தான் எடுக்கணும் கணக்கு பிரகாரம். ராகுல் காந்தி எப்படி செலவு பண்ணுறாரு? அதே தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. பிரதமர் எப்படி செலவு பண்ணுறாரு? அவரே வங்கியில் பார்க்கவே அவரும் வங்கியில் போய் நின்னாரு. ஒரே ஒரு நாள் நின்னாரு. ஆமாம், ஒரே ஒரு நாள் தான் நின்னாரு. அன்னைக்கு 2000 தான் லிமிட். எப்படி பிரதமர் அவர் சம்பளத்திலிருந்து செலவு பண்ணுற மாதிரி மோடி எம்பி வந்து எம்பி சம்பளத்திலிருந்து ராகுல் காந்தி செலவு பண்ணுவார். ராகுல் காந்தியை மட்டும் கேள்வி கேட்கறது எப்படி பண்ணுறாருன்னு கேட்குறீங்க? மக்கள் பிஜேபி காரங்களோ அல்லது அங்கே இருக்கிற கோடீஸ்வரனோ எப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மக்கள் ஆதரவு இருக்கு இந்த நடவடிக்கைக்கு. மக்கள் ஆதரவு எதிர்க்கட்சிகள் தான் தேவையில்லாம இதை பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு மோடி சொல்றாரு. பேங்க்ல போய் நிற்கிறதெல்லாம் என்ன காங்கிரஸ்காரனா? ஏடிஎம்ல காத்திருக்கிறவங்களாம் காங்கிரஸ்காரங்களா, கம்யூனிஸ்ட்காரங்களா, மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த மட்டும்தான் நிற்கிறாங்களா? போய் சாதாரண பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், நாடு முழுதும் இருக்கிற கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் வாங்கின சம்பளத்தை எடுக்க முடியலையே. ராகுல் காந்தியை தலைவராக்குறதுல ஏதாவது காங்கிரஸ் கட்சிக்கு சிக்கல் இருக்கா? ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் ராகுல் காந்தி உடனடியாக சோனியா காந்தி அம்மா தலைவராக இருக்காங்க, உடனடியாக ராகுல் காந்தியை இன்றைக்கே தலைவராக்கணும்னு என்ன கட்டாயம்? எப்படி? ஏன்னா ஏற்கனவே சோனியா காந்தி அம்மா தலைவராக இருக்காங்க. அதற்கான காலம் இன்னும் கனியலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கனியிறது கனியாதது பிரச்சனை இல்லை. எப்போ அவர் விரும்புகிறாரோ 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்களோ, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து எப்போ முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தலைமை எப்போ மாறுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ தலைமை ஏற்றுக்குவார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.